யாரோடு விலகி இரு என்றால், யாரு உன்னை கான்வர்சேஷன்ஸ் ஃபோர்ஸ் பண்றாங்களோ அவங்களோட விலகி இரு. கான்வர்சேஷனை ஃபோர்ஸ் பண்ண, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்பவே சொல்லு, இப்போ சொல்லு, வரியா இல்லையா, இப்போ சொல்லு, தரியா இல்லையா, இப்போ சொல்லு, சாப்பிடுறியா இல்லையா, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, சரியா தப்பா, இப்போ சொல்லு. டாக்ஸிக். நெவர் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. இந்த வயதுல இந்த நிதானம் வந்துருச்சுன்னா, என் வயதில் நான் சாதித்த இதை விட, இவர்கள் வயதில் இவர்கள் சாதித்த இதை விட நீ பல மடங்கு அதிகம் சாதிப்பாய், பல மடங்கு அதிகம் சாதிப்பாய். ஏன் தெரியுமா? இந்த வயதில் தான் அந்த நிதானம் வர வேண்டும். சில பேர் பொறாமப்படுவாங்க. இந்த வயசுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா மேடம்? உண்மையா நான் சொல்றேன் குழந்தைகளை, இந்த பக்கத்துல இருக்கிறத நம்மள வேலை செய்ய விடாம, படிக்க விடாம தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? அதுங்களுக்கு ஸ்ட்ரெஸ். நம்ம ஜெயிச்சிட்டா அதுங்களோட இருக்க மாட்டோம்ன்றது அதுங்களுக்கு தெரியும். அதனால நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நம்மள ஜெயிக்க விடாம பாத்துக்கிறாங்க மத்தியில இருக்காத, இன்னைக்கே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. இத சொல்றதுக்கு தான் அவ்வளவு தூரம் பிளைட் ஏறி வந்தியான்னு கேட்காத, அதுக்கு தான் வந்திருக்கிறேன். நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் டாக்ஸிக்கா உனக்கு எதிராக ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு உன்னை ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குனாங்கன்னா அவர்களை விட்டு விலகி இரு. இது நான் சொல்லும் மிக முக்கியமான ரகசியம். டிராப் them. நெகட்டிவா யாராவது பேசியிருந்தாங்கன்னா டிராப் them. நெகட்டிவ் ஃபோர்ஸ உள்ள எடுத்துக்காத. கல்வி என்பது என்ன தெரியுமா? இப்ப நீ படிச்சிருக்கிற எல்லா படிப்புக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். இதை பயன்படுத்து. பல நேரங்கள்ல இந்த வயது குழந்தைகள் பயன்படுத்துறதே இல்லை, அதனால தான் ஃபெயிலியர் ஆகுறீங்க. ஃபெயிலியர் ஆகாத குழந்தைகள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கிற பாரு. நான் கல்விங்கிறத புரிஞ்சிக்கும் போது எனக்கு ரொம்ப குறைஞ்ச வயசு, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு கல்வினா என்னன்னு புரிஞ்சு போச்சு எனக்கு. ஐ எம் நாட் ரிசல்ட் ஓரியன்டட் கேர்ள், ஐ எம் அ ப்ராசஸ் ஓரியன்டட் கேர்ள். நான் ப்ராசஸ் தான் ரொம்ப ரசிப்பேன், ரிசல்ட் என்ன வேணாலும் வரும். இந்த ப்ராசஸர் ரசிக்கிற அந்த தன்மை போனதுனாலதான் இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேல ஆர்வம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது வந்து ப்ராசஸ் ஓரியன்டட். இட்ஸ் a language. லாங்குவேஜ் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கணும். படிக்கிறத என்ஜாய் பண்ணு, எக்ஸாமினேஷன் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல படிக்கிறத என்ஜாய் பண்ணு. படிக்கிறத என்ஜாய் பண்ணா உனக்கு தேவையான ரிசல்ட் வந்து சேரும். நான் ஒரு கவிதை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை படிச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் ஒரு 3-4 நாடுகளுக்காவது பயணம் பண்ணிட்டு வந்துருவேன் அந்த கவிதையோட. அது எனக்கு முதலீடு. நான் எதை வாசிக்கிறேனோ அது எனக்கு முதலீடு. நான் ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்கிறேன். எது இந்த சமூகத்துல ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்கோ அதன் மீது நீ கவனம் செலுத்தினால் அடுத்த 10 வருஷத்துல நீ தான் அதுக்கு மாஸ்டரா இருப்ப. யாராலையும் அதை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. முதல்ல எல்லாம் IAS படிக்கணும்னா அவங்க என்ன தெரியுமா ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு காலகட்டத்துல நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டெய்லி 2 நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஒன்னு தமிழ், ஒன்னு இங்கிலீஷ். அவ்வளவுதான். நீ நினைக்கிறியா இந்த நாட்டில் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதோ அது டெய்லி நியூஸ் பேப்பர்ல வருது. ஆனா நம்ம படிக்கிறதே இல்ல. 5 வருஷம் தொகுப்பா இருக்கிற புக்கை வாசி 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 மண்டக்காயுது நமக்கு. டெய்லி படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லாத நீங்க டிகிரி வாங்கிட்டு உங்களுக்கு மாதத்திற்கு 50,000 ரூபாய் நீங்கள் வருவாயை சேகரிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை கிடைக்கும்? பேசிக் நாலேஜ். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர். இன்னைக்கு என்ன நடக்குது? இதோ அரசியலில் அப்படி ஒரு பெரிய ஒரு சூறாவளி சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாமானிய ஒரு மனுஷியா, ஓட்டு போடுறதுக்கான உரிமை கொண்ட ஒரு மனுஷியா, இன்றைய காலகட்டத்திற்கான விஷயங்களை நியூஸ் பேப்பர் படிக்காம வேற எப்படி நீ தெரிஞ்சுக்குவ? இல்ல மேடம், நான் இதுல தெரிஞ்சுக்கிறேன் மேடம். நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதுல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், 5 நிமிஷத்துல வேற ஏதாவது பார்க்க தோணும். நியூஸ் பேப்பர் கையில வச்சுட்டு இருந்தேன்னா வேற எதுவும் பார்க்க தோணும். அந்த நியூஸ் பேப்பர் முழுக்க படிச்சு முடிப்பேன். ஒரு ரொம்ப நல்ல டிப்ஸ் கொடுக்குறேன். இப்படி பார்க்கிறவங்களை விட இப்படி படிக்கிறவங்க முன்னேறிடுறோம். புக் எடுத்து படிக்க தொடங்கு. புக்கு பிரிச்சா தூக்கமா வருது மேடம். அப்புறம் இது பார்த்தா தூக்கம் வர நேரத்துல கூட விழிப்பா இருக்கிறோம் மேடம். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 250 ரீல் பாக்குறல, ஒரு ரீல் சொல்ல என்ன பார்த்தேன்னு ஒன்னும் ஞாபகம் இருக்கா? அப்ப எதுக்கு அதை பாக்குற? பொழுதுபோக்குங்கிறது தான் உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை.
அது சும்மா இருந்தாலே போயிடும். அந்த பொழுத நீ எதுக்கு போக்குற? இப்ப நாங்க மேடையில உட்கார்ந்து இருக்கோம்ல, நினைச்சாலும் கிடைக்காத ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, இளமை. நீ வச்சிருக்கிறிய. இவங்களால முடியுமா? என்னால முடியுமா? உன் பொசிஷனுக்கு வரதுக்கு நீ கொஞ்ச நாள்ல எங்க கிட்ட வந்து உட்காந்துருவ. இந்த வயதை பயன்படுத்தி என் குழந்தைய. அதை ஹார்மோன் விஷயமா பயன்படுத்தாம அந்த ஹார்மோனை, அந்த டோபமீனை எந்த வகையில நீ பயன்படுத்தணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ரீப்ரொடக்டிவ்காக அதை பயன்படுத்துறதுல இருக்கிற நீ. நான் சொல்லட்டுமா? ஒரு நல்ல தேர்ந்த சிற்பி அந்த டோபமீனை தான் சிற்பமா பயன்படுத்துறான், சிற்பமாக்குறான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், இந்த எனர்ஜி என்ன நினைக்கிற? என்னுடைய ஹார்மோனை நான் இப்படிதான் பயன்படுத்துறேன். உன்னுடைய ஹார்மோனை நீ எப்படி பயன்படுத்துறேங்கிறத யோசிச்சுப்பார். நான் அம்மா அந்த வார்த்தையை சொல்றேன், 2 வார்த்தையை சொல்ற, வீட்டுல எடுத்துட்டு போய் வாசி. இப்ப சொல்றது உள்வாங்கி வச்சுக்கோ, இப்ப யோசிக்காத, கடினமா இருக்கும். எதை இந்த உலகத்தில் தொட்டாலும் குழந்தையே, எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. அந்த விலையை தராமல் அந்த பொருளை தொடவே முடியாது. வீட்டுல போய் யோசிச்சு பாரு. நான் சொல்றது தொடுவது என்பது நாட் ஓன்லி பிசிக்கல். இப்ப நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறல்ல, நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறல, இங்க நான் இன்னைக்கு நின்று பேசிட்டு இருக்கிறல்ல, நான் என்ன விலை கொடுக்கறேன், நீ என்ன விலை கொடுக்கற தெரியுமா? நீ ஃப்ரீயா வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நினைக்கிறியா? என் பேச்சுக்கு நீ விலை கொடுக்கலன்னு நினைக்கிறியா? என்ன விலை கொடுத்த? காசு கொடுத்தியா? காசு தானே நமக்கு விலை கிடையாது. நான் சொல்லட்டுமா நீ கொடுக்கிற விலை என்னன்னு? உன் வாழ்க்கையில் நீ மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறாயே, அதுதான் என் பேச்சிற்கு நீ தரும் விலை. நான் என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் மணித்துளிகளை உனக்காக தந்து கொண்டிருக்கிறேனே, அதுதான் நான் உனக்கு தருகின்ற உண்மையான விலை. இவங்க எனக்கு பணம் கொடுக்கறாங்கன்னா என் டைம்க்கு தான் பணம் கொடுக்கறாங்க. என் புத்திக்கு பணம் கொடுக்க முடியுமா? இந்த டீச்சர்ஸ்க்கு நீங்க புத்திக்கு பணம் கொடுத்துட முடியுமா? அவங்க கொடுக்கிற டைம்க்கு தான் பணம். டைம் குழந்தைகளை, நேரம், காலம், காலத்தை அறுவடை செய். அதனாலதான் செத்து போறவங்க கூட காலமானார்னு சொல்றோம் நாம. பிகம் டைம். டைம் இஸ் எவ்ரிதிங். அந்த டைம் நீ எந்த அளவுக்கு அறுவடை செய்ய போகிறாய்? நான் இந்த விஷயத்தை நிறுத்துறேன். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டு நிறுத்துறேன். முடிஞ்சா நீ என்னோட வந்து கனெக்ட் ஆகு, பார்க்கலாம். நான் அந்த வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு கார்ல ஏறினேன், சான் பிரான்சிஸ்கோல. அந்த கார்ல டிரைவர் இல்ல. அந்த கார் டெஸ்லா. ரொம்ப பயமா இருந்துச்சு சார். அந்த சீட் அதுவா செட், யாருமே இல்ல கார்ல, அதுவா செட் ஆகுது. அது என்கிட்ட கேக்குது. நான் சொல்றேன், இந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொல்றேன், அவ்வளவுதான். கார் தொடங்கிருச்சு. அழகா இதுல நிக்குது, என்ன சிக்னல்ல நிக்குது. ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா, ரோட் கிராஸ் பண்ணாங்கன்னா நிக்குது. கரெக்டா போய் என்ன அந்த இடத்த அப்படி பார்க் பண்ணுச்சு சார். அந்த பார்க்கிங்ல நான் கார் ஓட்டுவேன், ஆனா பார்க்கிங் எனக்கு சரியா வராது. பார்க்கிங் அவ்வளவு சூப்பரா பண்ணுச்சு அது, வித்தவுட் டிரைவர். என்னடா இது இப்படி இருக்குது நாடு, எப்படிடா இப்படி முன்னேறானுங்கன்னு. அப்புறமா வெளியில வரும்போது அந்த டெஸ்லா அந்த கம்பெனியுடைய ஓனர் பேர் என்னப்பா? எலன் மாஸ்க். அந்த மனிதரை பற்றி விசாரிச்சேன். யார் இவர்? அவருடைய வாழ்க்கையில் அவர் பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார். திடீர்னு டெஸ்லா வந்து அவரை தூக்கி நிறுத்தி இருக்கு. நேற்று செய்தித்தாள் காலையில் படிக்கிறேன், ட்ரம்பிற்கும் மோடிக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எலன் மாஸ்க் பங்கேற்றார். நேற்று நியூஸ். 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளை 2 அதிபர்கள், ஒரு பிரதம மந்திரி, ஒரு அதிபர் பேசுகின்ற பொழுது போய் அந்த பேச்சில் பங்கேற்பாளராக எலன் மாஸ்க் வர்றார். என்ன குவாலிபிகேஷன் அவருக்கு? எலன் மாஸ்க் தான் இந்த உலகத்திலேயே பணக்காரர். அவர் எவ்வளவு காசு வச்சிருக்காருன்னு பார்த்தா 56 லட்சம் கோடி வச்சிருக்காராம் சார். 56 லட்சம் கோடி. முதல்ல கோடியே பெருசு, அதுல லட்சம் பெருசு. 56 லட்சம் கோடி வச்சிருக்கிறாராம் ஒரு ஆளு. இந்த அளவுக்கு துட்டு வச்சிருக்கிறாரு இவருன்னு சொல்லிட்டு அவரை கூகுள்ல பார்க்கணும்ட்டு பார்த்தேன். ரொம்ப இளமையா ஒரு ஆள் இருக்கார். டார்க் ப்ளூ கலர்ல ஒரு கோட் போட்டுட்டு, ரெட் கலர் டை, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு பேட்டியில உட்கார்ந்துருக்காரு. அந்த பேட்டியை நான் ஆன் பண்றேன், கேட்கிறேன். பாரு, தேடி இப்படிதான் போனோம். காலையில கூட என் பையன் என்கிட்ட போன்ல கேட்டார், அம்மா நீங்க மட்டும் எப்படிமா வித்தியாசமான செய்திகளை படிக்கிறீங்க, எது உங்களை அந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்துதுன்னு என்கிட்ட கேட்டான். நான் சாயந்தரம் பதில் சொல்லணும் உனக்கு, அப்புறமா சொல்றப்பா, மீட்டிங் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். How you find all these great informations in your mobile? அது என்ன மூளை அது?
நான் எலன் மாஸ்க தேடி எலன் மாஸ்குள்ள போயிட்டு அதுல இருந்து அவர் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அவர் பேச்சுல இருந்து வந்து அவர் ஒரு பதில் சொல்றது மாதிரி நீங்க அந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டாரு. அந்த இன்டர்வியூல அவர் ஒரு கேள்வி கேட்கப்படுது மேடம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சீக்கிரமா அவங்க அந்த ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க. அது சொன்னாலும் நமக்கு புரியாது. என் ரகசியம் என்ன? நான் எப்படி ஒரு தேர்ந்த பேச்சாளராக அறியப்படுகிறேன்? ஒரு பையன் நேற்று என்கிட்ட கேட்கிறார், நேற்று காலையில கேட்கிறார் என்கிட்ட சென்னையில ஒரு நிகழ்ச்சியில, மேடம் உங்களை மாதிரி பேசணும்னு எனக்கு ஆசை, உங்க அளவுக்கு வளரணும்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டார். இட்ஸ் a long learning. சிம்பிளா கொஸ்டினுக்கு எப்படி பதில் சொல்லிட முடியும்? பட் இந்த ஜெனரேஷன் சிம்பிள் பதிலை எதிர்பார்க்குது. பட் அந்த பதில் நான் சொன்னாலும் உனக்கு புரியணுமே, நான் கொடுக்கறது வைரம்னு புரியணுமே. உனக்கு வைரம்னு புரியலனா அது வெறும் கல்லாதான் நீ பயன்படுத்துவ. பாரு, எலன் மாஸ்க் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நான் அந்த கேள்வி அப்படியே உங்க முன்னால வீசுறேன். சார், நீங்க தோத்து வளர்ந்தவங்க, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றீங்க சார், சூப்பர் கொஸ்டின் குழந்தைகளை. நீங்க இங்க நான் கொஞ்சம் நேரம் உட்காருவேன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா கேளுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கவே முடியாதபடிக்கு சூப்பர் கொஸ்டின். ஒரு இலக்கு வைக்கிறீங்க சார், அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் புரிஞ்சுதா? நான் இந்த சப்ஜெக்ட்ல இந்த முறை 75 வாங்கணும் என்னோட டார்கெட். இந்த யூனிட்டை நான் முடிக்கணும் டார்கெட். அதை அடைய முடியாம நம்ம வந்து தோத்துறோம்ல, தோக்குறோமா இல்லையா? ஜனவரி 1 வந்துச்சா, நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்தோமா? எப்போ கைவிட்டீங்க? அது ரொம்ப வெக்கம் இல்லாம அன்னைக்கே கை விட்டுட்டோம் மேடம். எல்லாரும் சிரிப்பாங்க. சபையில அது கைத்தட்டலுக்குரிய விஷயம் இல்லை. அது நீ ஒரு ரெசல்யூஷனை எடுத்துட்டு நீ அதை கைவிட்ட. இந்த கேள்வியத்தான் எதிர்மறையா எலன் மாஸ்க் கிட்ட கேக்குறாங்க. நான் முதல்லயே சொல்லிட்டேன், எலன் மாஸ்க் இஸ் a winning person. அவர் சொன்ன பதில நான் உனக்கு அப்படியே சொல்றேன். எலன் மாஸ்க் தந்த பதில். Can I have the question again? சார், நீங்க ஒரு மோட்டிவை வச்சிட்டீங்க சார். அந்த மோட்டிவை அடையிறதுக்கு உங்களை நீங்களே எப்படி சார் உற்சாகப்படுத்துறீங்க? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்படி பதில் சொல்றாருங்க, உன் கேள்வி எனக்கு புரியவில்லை. அவர் சொன்னார், இல்ல சார் புரிஞ்சிருச்சு, நீங்க பதில் சொல்ல விரும்பல. பரவாயில்ல சார். அவன் சொன்னாரு பதில், நீ தானே மோட்டிவை பிக்ஸ் பண்ண. ஆமா, அந்த மோட்டிவ் தானே மோட்டிவேஷன். அதுக்கு அடையிறதுக்கு எதுக்கு மோட்டிவேஷன் கேட்டாருங்க. உனக்கு புரியல? இப்ப புரிய வைக்கிறப்ப நீயே ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவியா, நீ அதை மாத்த மாட்டியா? நீ மாத்த மாட்டேன்னு நீ அழுவியா? உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் யார் மாற்றுவது? நீதான் மாற்ற வேண்டும். இதைத்தான் எலன் மாஸ்க் சொல்றார், இதைத்தான் நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நீதான் செய்ய முடியுமே தவிர அதை மூன்றாவது ஆள் யாரும் செய்துவிட முடியாது என்பதனை நமக்கு எப்பொழுது புரியும்? நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நிறுத்துறேன். நீ கேள்வி கேள். நீ நினைக்கிறியா, இந்த வயசுல நினைக்கிறியா இந்த சோசியல் மீடியா எல்லாம் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்ப்பரிப்பா சொல்றதன் மூலமா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறியா? லைஃப் இஸ் சோ ரியல் மை டியர் சில்ட்ரன். நீ அந்த ஃபேக்கான வாழ்க்கைக்குள்ளேயே இருந்தன்னு வச்சுக்க, உன்னால அந்த ரியாலிட்டிய சந்திக்கவே முடியாது. நீ ரியாலிட்டிய சந்திக்கிறதுக்காக அம்மா மிக முக்கியமான ஒரு சொல்லிட்டு போறேன். உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். நாங்க பெரியவங்க, நாங்க திட்டம் தான். உனக்கு எல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். யூசுவலா காலேஜஸ்ல யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, உனக்கு கொடுத்துருக்கிறோம். அதனால வரக்கூடிய டிசிப்ளின் என்னங்கிறது இப்போ தெரியாது. உனக்கு ஒரு சமூகம் வரும் பார், உன் தலைமுறை வரும் பார், அந்த தலைமுறை வைத்து நீ புரிந்து கொள்வாய் எவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்காக நான் இதை சொல்கிறேன். உனக்காக சில கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ அதற்குள் போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. உனக்கு இப்ப எப்படி தெரியுமா தெரியும்? அதான் சுதந்திர கதவா தெரியும். ஆனால் அது சுதந்திர கதவு அல்ல. உள்ள போனா அடிமையாயிருவேன். அதனால்தான் இருக்க மூடி வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்க போறோம்?
எவ்வளவு நாள் முடி வச்சிருக்க போறோம்? சொல்லத்தானே முடியும். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. உன்னை நீ காத்து கொண்டால் தன்னைத்தான் காவாக்கால். அவ்வளவுதான். எல்லாரையும் சுட்டு போசிக்கிறோம். அது அந்த அந்த விடுதலைங்கிற உணர்வு தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நான் சொல்றேன், அந்த அந்த கான்செப்ட உன் மைண்ட்ல இருந்து இப்படி அந்த அந்த ஸ்டேரிங்க அப்படி மாத்தி விடுற, அந்த கப்பலுக்கான சுக்கான அப்படி மாத்தி விடுற. ரீல்ஸ் பாப்பியா? பாப்பியா? நானும் பாப்பேன். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாப்பேன். ஆனா என்னன்னா, எனக்கு மட்டும் தெரியல, என் பையன் கேட்கற மாதிரி, அது எப்படிமா உனக்கு மட்டும் நல்ல நல்ல ரீல்ஸா வருது? நல்ல ரீல்ஸா பார்த்தா நல்ல ரீல்ஸாவே வரும், பாடாவதியான ரீல்ஸ் பார்த்தா பாடாவதியான ரீல்ஸ் தான் வரும். இதுதான் ரூல்ஸ் ஆஃப் த ரீல்ஸ். ஒன்ஸ் 10 செகண்ட்க்கு மேல பார்த்துட்டேன்னா அது வந்துகிட்டே இருக்கும். நான் எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். எது வேணுமோ அதை மட்டுமே பார்ப்பேன். அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காட்சி வந்துச்சு. ஒரு வேட்டை நாய், ஒரு ரேஞ்சர் அப்படி கயிறெல்லாம் போட்டுக்கிட்டு டெம்போல இருந்து இறங்குறான். ஒரு நாய் குதிச்சு வருது, சின்ன நாய், வெள்ளை நாய், இவ்வளவு இருக்கு, ஷார்ப்பா இருக்கு, அழகா இல்ல, உடம்புல முடிகிடி எல்லாம் இல்ல, வெள்ளையா இருக்கு. வேட்டை நாய்னு சொல்லிட்டாரு. நல்ல வாய் இப்படி இருக்கு, அதனுடைய பிரீடு தெரியல எனக்கு. நீ போட்டு பார்த்தானா தெரியும். நான் சொல்றது யூடியூப்ல இப்பவே இருக்கு. அது ஒரு மாதிரி விசில் அடிக்கிறாரு அவர். அது விசில் அடிச்ச உடனே அந்த நாய் ஓடுது. அது என்ன பண்ணுதுன்னா, போய் அந்த ரேஞ்ச் ரவுண்ட் பண்ணிட்டு வருது. ஏதாவது விஷ ஜந்தா இருந்துச்சுன்னா புடிச்சு கிடிச்சிட்டு வரும் போல இருக்கு. இவர் உடனே ஒரு டென்ட் அடிச்சிட்டார். டென்ட் அடிச்சுட்டு ஒரு இரும்பு கதவு, ஒரு ஒரு தகர கதவு ஒண்ணு போட்டார், இரும்பு கதவு ஒண்ணு. மத்ததெல்லாம் டென்ட். கதவு திறந்து இருக்கு. 45 மினிட்ஸ் ஆச்சு, போனது காணோம். அவருடைய 10 மறுபடியும் விசில் பண்றாரு. ஜுப்புன்னு ஏதோ ஒரு சத்தம். பார்த்தா வேட்டை நாய் ஓடி வருது. வேட்டை நாயை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடந்திருக்குன்னா, வேட்டை நாய் போச்சா வெளியில ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்குன்னு, அத ஒரு பசித்த சிறுத்தை புலி பார்த்துருச்சு. சிறுத்தை பார்த்துட்டு வேட்டை நாய சிறுத்தை துரத்துது. வேட்டை நாய் இப்படி ஓடி வந்துகிட்டே இருக்கு. சிறுத்தை புலி 60ல ஓடுது, வேட்டை நாய் 40ல ஓடுது. வேட்டை நாய் 45க்கு போகுது, இது 60ல தான் வருது. 60, 40, 45, 15 போகுது. பட் இது ரொம்ப கிட்ட நெருங்குது. அவன் பார்த்துட்டே இருக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பாருங்க, நல்ல ஆங்கிள் நல்லா காட்டுறான், நீங்க பாருங்க. ரைட் சைட்ல இருக்கு ரேஞ்சர் நிக்கிறார், நேர்ல இருக்கு டென்ட். அந்த நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும். ரைட்ல திரும்பணும்னா இந்த சிறுத்தை வந்து அடிச்சிருங்கிறதுனால நேர்ல டக்குன்னு அத ரூம்குள்ள நுழைஞ்சிருச்சு பாதுகாப்புக்காக. அது நுழையிற அடுத்த செகண்ட் சிறுத்தை நுழைஞ்சது. நுழைஞ்ச போர்ஸ்ல கதவு லாக் ஆயிடுச்சு. அது ஒரு சாதாரண கதவு தான், ஆனா சிறுத்தைக்கோ நாய்க்கோ திறக்க தெரியாதுல்ல, உள்ள போயிடுச்சு. உடனே ரெஸ்கியூ டீமுக்கு போன் பண்றாரு. ரெஸ்கியூ டீம் வருதுப்பா. இதான்ப்பா செய்தி உங்களுக்கு. ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு கேமரா உள்ள செட் பண்ணுதுங்க. ஒரு கார்னர்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாய் சாவல. நாய் ஓரமா பதுங்கி உட்காந்துட்டு அந்த சிறுத்தையை எப்படி பார்த்துட்டு இருக்கு. சிறுத்தைய காணோம். அவன் உடனே அந்த 360 டிகிரிக்கு மாத்தனா நம்ம தலைவர் சிறுத்தை கதவு இருக்குல்ல, அந்த கதவுல மேக்சிமம் உடம்ப போட்டு ஒட்டிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு கதவு கிட்ட இருக்குது. அந்த கேமரா பிடிக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்னா, நீ பாரு, இந்த எந்த ஜீவராசிகளை நீ பார்த்தாலும் கூண்டுல சிறுத்தையை வைக்க மாட்டாங்க. சிறுத்தைக்கு கூண்டு பிடிக்காது. கூண்டுல இருக்கவே இருக்காது சிறுத்தை வெளியில தான் இருக்கும். சிறுத்தையினுடைய மனநிலையே அந்த கேமரா ஆள் சொன்னாங்க. எனக்கு உனக்கு சொல்லணும்னு தோணுது. அவன் சொன்னா, சிறுத்தை பசியுடன் இருந்தது, அதற்கு முன்னால் வேட்டை நாய் வந்தது, வேட்டை நாயை இரையாக கொள்ளலாம் என்று சிறுத்தை ஓடியது. ஆனால் வேட்டை இரையாக மாறுகின்ற அந்த வினாடியில் தன் சுதந்திரம் பறிபோய் விட்டது என்பதனை சிறுத்தை உணர்ந்து கொண்டது. சிறுத்தைக்கு இனி பசி இல்லை. சிறுத்தைக்கு இனி அந்த நாய் உணவாக வேண்டாம். சிறுத்தைக்கு விடுதலை மட்டும்தான் வேண்டும் என்பதற்காக அது விடுதலையை நோக்கி, சுதந்திரத்தை நோக்கி தன் பசியை, வேட்டையை மறந்து தான் அடிமைப்பட்டு விட்டோம் என்பதனை உணர்ந்து கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான். நான் சொல்லட்டுமா? நாம் வேட்டைக்காக, இறைக்காக
போய் அடிமை வீடுகளில் பூட்டப்படுகிறோம், அடிமை இடங்களில் பூட்டப்படுகிறோம். நமக்கான சுதந்திர கதவு என்பது குழந்தைகளே கல்வி மட்டும்தான். கல்வியை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த அடிமை கதவையும் திறப்பதற்கான ஒற்றை சாவி நம் கையில் இருக்கும் கல்வி மட்டும்தான். அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு. நம்பினை இருளினை விளக்க என் செம்புட்பறவையே சிறகை விரி, எழு, பற, வானம் காத்திருக்கிறது. நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம்.